அடுத்து ஃபார்முலா ஃபீல்டு பார்த்தோம். ஃபார்முலா பார்த்தோமா? ஓகே. ஸோ ரோல் வச்சு எப்படி டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறதுன்றது சொன்னேன். நார்மலாக எப்படி டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறதுன்றது சொல்லி. ஸோ ரோல் வச்சு நீங்கள் கொடுத்துருந்தேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அது இருக்காச்சா? டெஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. நம்ம நேற்று பார்த்தோம். அது ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணதால அது அப்படியே இருந்தது. சீனியருக்கு ஜூனியருக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது, அதோட சின்டாக்ஸ் எப்படி என்ன அதெல்லாம் பார்க்கலாம். ரைட்? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளானது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றது சொல்றேன். சரிங்களா? இப்போ ஊபர் ஸ்விக்கி ஆர்டருக்குள்ள போங்க. ஸ்விக்கி ஆர்டர் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுங்க. ரெக்கார்டு அப்ளிகேஷன்ல போயிட்டு ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதுல கஸ்டமர் இமெயில்னு ஒரு ஃபீல்டு நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஓகே. ஓகே. கஸ்டமர் இமெயில் ஆல்ரெடி இருக்கு. இருக்கு. ஆனா இப்ப நம்ம வந்து வேற மாதிரி பண்ண போறோம். ஓகே. சோ இதுல ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? லுக்அப், மாஸ்டர் டீடைல். சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லையே. மேபி பண்ணும்போது ஞாபகம். ஓகே. எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. அந்த இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இங்க கொண்டு வர போறோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஆர்டருக்கும் இது ரிலேஷன்ஷிப் ஒன்று போட்டுருங்க. கான்டாக்டுக்கும் ஸ்விக்கி ஆர்டருக்கும் கான்டாக்டுக்கும் ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஸ்விக்கி ஆர்டருக்குள்ள போயிட்டு ஒரு லுக்அப் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜர் போங்க. ஓகே. சரி, இதுங்க பாப்போம். ஆப்ஜெக்ட் மேனேஜர் போங்க. இப்போ ஸ்விக்கி ஆர்டர் போங்க. வந்துட்டங்க ஸ்விக்கி ஆர்டர். ஸ்விக்கி ஆர்டர் ஓபன் பண்ணுங்க. எடுத்து ஓபன் பண்ணுங்க. ஓகே. ரிலேஷன்ஷிப். ஓகே. இப்போ கீழே வாங்க. அப்படியே மெதுவா கீழே வாங்க. கீழே வாங்க. ஃபுல்லா வந்துட்டோம். நம்ம எப்பவும் பார்த்தோம்ல இந்த கான்செப்ட். லுக்அப் நம்ம பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தோம்னா ஞாபகம் இல்லைங்க. இருந்தா நான் நேரத்துக்கு செஞ்சிருப்பேன். அது நான் மதுரையில இருக்கும்போது ரிமைண்ட் பண்றீங்களா இன் கேஸ்? சரி, கொஞ்சம் ரிமைண்ட் பண்றீங்களா? ஓகே. இல்ல, எனக்கு அது நடத்திட்டோமா இல்லையானே இப்போ டவுட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. செக்யூரிட்டி இப்பதானே முடிச்சோம் உங்களுக்கு? ஆமாங்க. ஸோ மதுரையில் இருக்கும்போது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பார்த்தோம். உங்களுக்கு அப்ரூவல்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. ஆமாங்க, ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அதுல பார்த்தோம். ஆப்ஸ் சொன்னேன். கஸ்டம் ஆப்ஸ், அப்புறம் லைட்னிங், கன்சோல், இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தோம். ஆமா ஆமா, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அது ஞாபகம் இருக்குங்க. ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே டிராப் பண்ணிட்டு ஃபார்முலாலேயே மற்றது பார்ப்போம். நான் உங்களுக்கு சரி, ஓகேங்க. ரிலேஷன்ஷிப் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஓகே. ஓ, ஓகே. ஸோ நம்ம இந்த டாபிக் நம்ம எடுக்கல, ரைட்டா? ஃபார்முலால வேற எக்ஸாம்பிள் போகும், மற்ற சினாரியோஸ். ஓகே. சரி, ஓகேங்க. சரி, ஓகேங்க. ஓகே. அப்ளை பண்ணியாச்சு. அது ரோல் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. இது ஒன்று பெண்டிங். இந்த சினாரியோ பெண்டிங்ல இருக்கலாம். அடுத்து வேற என்ன போட்டு பார்த்துருவோமா? ஓகே, சரி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க,
பிக் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிக் லிஸ்ட் வச்சு ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா கேஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. கேஸோ ஊபர் ஆர்டரோ, ஐ மீன் ஸ்விக்கி ஆர்டரோ ஏதோ ஒன்று. கேஸ் இல்லை ஸ்விக்கி ஆர்டர் ரெக்கார்டு ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ ஏதாவது கேஸ் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போறோம்னா ப்ரையாரிட்டியை செட் பண்ண போறோம். கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா ப்ரையாரிட்டி வந்து ஆமா, அதை வந்து ஃபார்முலா வச்சு பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடுங்க. கேஸ் ஆப்ஜெக்ட் உள்ளார போயிடுங்க. கேஸ் ஒரு புது ஃபார்முலா ஃபீல்டோட கிரியேட் பண்ணுங்க. ஃபீல்டு பேர் வந்து ப்ரையாரிட்டி. ஓகே, ப்ரையாரிட்டியா? ஓகே. ஆமா, ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப்னு கொடுத்துருங்க. அப்பதான் வந்து அது ஃபார்முலா ஃபீல்டுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகேங்க. ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப், ஏன்னா ப்ரையாரிட்டின்னு எப்பவுமே ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா இந்த ப்ரையாரிட்டின்றது இல்ல ஃபார்முலான்னு சூஸ் பண்ணோம். ஒரு ஃபார்முலா ஃபார்முலா கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபீல்டு வந்து ஃபீல்டு பேர் வந்து ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப். அண்டர்ஸ்கோர் எஃப். இப்போ டேட்டா ரிட்டர்ன் டைப் சூஸ் பண்ணுங்க. என்னவா இருக்க போகுது? ப்ரையாரிட்டின்னு இது இருக்க போகுது. அது வந்து டெக்ஸ்டா இருக்க போகுது. கரெக்டா? அதனால டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகே. ப்ரையாரிட்டி என்னன்னு செட் பண்ணுவோம்? ஹை, மீடியம், லோ. கரெக்டா? அதனால டெக்ஸ்ட்னு கொடுக்கறோம். ஆமா. ஓகே. அவ்வளோ. ப்ரையாரிட்டி வந்து எப்ப நம்ம எஸ்கலேட் ஹைன்னு மாத்த போறோம்? ஸ்டேட்டஸ் வந்து கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டட் ஆயிடும். ஓகே. இத நீங்க நார்மலா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியும். நீங்களே பண்ணுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, பேட்டரி லோவா இருக்கு. ஒரு நிமிஷம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, ஃபங்க்ஷனை வச்சு நீங்களே பண்ணுங்க பாப்போம். கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? நேற்றுக்கு எப்படி பண்ணீங்க? இஃப் ரோல் இஸ் ஈக்குவல் டு சீனியர் டெலிவரி ஏஜென்டா இருந்துச்சுன்னா 10% சாரி 20% டிஸ்கவுண்ட், இல்லைன்னா 10% பண்ணீங்கல்ல, அதே மாதிரிதான். இஃப் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு வித்தின் கோட் எஸ்கலேட்டட் என்ன பண்ணோம்? ப்ரையாரிட்டி ஹை, இல்லைன்னா லோ. அவ்வளவுதான். சரிங்களா? பண்ணுங்க பாப்போம். ப்ரையாரிட்டி ஈக்குவல்ஸ் டு போடுவா? ப்ரையாரிட்டி ஈக்குவல்ஸ் டு எல்லாம் போடக்கூடாது. ஓகே, ஹைன்னு மட்டும் போடணும். அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் தான் வித்தின் கோட்ஸ்ல இருக்கணும். அதான கண்டிஷனு. கண்டிஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? ஏன் திருப்பி அந்த கொட்டேஷனை மறந்துடுறீங்க? ஒவ்வொரு இதுக்கும் மேல ரெண்டு பக்கமும் கொட்டேஷன் பண்ணுமா?
கேக்குதாங்க? சொல்லுங்க. சார்ஜ் இல்லைங்க, மொபைல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி போட்டிங்களா இஃப்? ஓகே. என்ன போட்டுக்கங்க பாருங்க. ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்கலேட்டட் ப்ரையாரிட்டி ஹை, அதாவது இஃப் ட்ரூ ப்ரையாரிட்டி ஹை, இஃப் ஃபால்ஸ் ப்ரையாரிட்டி லோன்னு கொடுத்துருக்கேன். ஏங்க இஃப் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட் வந்து வித்தின் கோட் சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கணும்ல. இஃப் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட் ஈக்குவல் டுக்கு அப்புறம் எஸ்கலேட்டட்ன்ற வார்த்தை சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கணும். இதுக்கு ரோல் எப்படி கொடுத்தீங்க? சீனியர் டெலிவரி ஏஜென்ட், ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட், அதே மாதிரி போடுங்க. ஒரே நிமிஷம்ங்க, எனக்கு இந்த மட்டும் எனக்கு தெரியல. ஏங்க ப்ரையாரிட்டிக்கு தாங்க ஃபார்முலாவே செட் பண்றோம். மேல பாருங்க, இஃப்க்கு மேல ஒரு இன்ச் மேல ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா. நீங்க திருப்பி ப்ரையாரிட்டி ஹைலாம் கொடுக்க தேவையில்ல, வெறும் ஹைன்னு மட்டும் கொடுத்தா போதும் வித்தின் கோட்ஸ்ல. ஓகே ஓகேங்க. வித்தின் கோட்ஸ்ல வெறும் ஹை, அதே மாதிரி கமா போட்டு கமா வித்தின் கோட்ஸ்ல லோ. ஹையும் லோவும் எப்படி வித்தின் கோட்ஸ்ல கொடுத்துருக்கீங்களோ எஸ்கலேட்டடையும் வித்தின் கோட்ஸ்ல கொடுங்கம்மா. ஓகேங்க, கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கு கம்மா கொடுத்து வித்தின் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இருங்க செக் பண்ணி பார்க்குறேன். சென்டென்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இஃபோட பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல பாருங்க. நீங்க மேல போங்க. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே. ஏன்னா அது என்ன எரர் சொல்லுது? Checklist fields are only supported in certain functions னு சொல்லுது. அப்போ இந்த ஸ்டேட்டஸ்ன்றது பிக் லிஸ்ட் ஃபீல்ட். இது சாதாரண ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ அதனால உங்களுக்கு எரர் அடிக்குது. சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணீங்க, இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டா இருந்துச்சுன்னா இப்படி போட்டுருக்கலாம். ஆனா இது பிக் லிஸ்ட் ஃபீல்ட்ன்றதுனால நம்மளால இப்படி பண்ண முடியாது. புரியுதா? ஓகே ஓகே. ஸ்டேட்டஸ் இன் தி பிக் லிஸ்ட் ஃபீல்ட். ஓகே, அது வந்து இதுல ஃபார்முலா இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படியே இல்ல, ஆனா அதுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஓகே, சோ இந்த பிக் லிஸ்ட் ஃபீல்ட நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே, நார்மலா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இதே இந்த ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கு, இப்படி யூஸ் பண்ணிருந்திருக்கலாம். ஓகே, ஆனா ஸ்டேட்டஸ்ன்றது பிக் லிஸ்டா டெக்ஸ்டா? பிக் லிஸ்ட். ஓகே, அதனால இப்ப என்ன பண்றோம்னா
இந்த பிக் லிஸ்டோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சரிங்களா. பிக் லிஸ்டோட ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடான்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கரெக்டா. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சரிங்களா. ரைட் சைடுல ஃபங்க்ஷன்ஸ்ல இஸ் பிக் வேல்யூ ஐ இருக்கிற இருக்குவாங்க. அதுல இஸ் பிக் வேல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போதும் மெதுவா வாங்க. இஸ் பிக் வேல்யூ வேல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா பாருங்க. அந்த ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட சின்டாக்ஸ் என்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்களே படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே இன்சர்ட் பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல. ஓகே சோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த சினாரியோக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க பாப்போம். ஃபுல்லா அதோட சின்டாக்ஸ் ரைட் ஃபீல்ட் கேட்டிருக்கு. இல்ல ரைட் சைடுல ஃபீல்ட் இருக்கு. ரைட் சைடுல சின்டாக்ஸ் இருக்கு கீழ, அத படிங்களா ஃபுல்லா. is pick list value சொல்றீங்க இதான் சார். pick list underscore field comma text underscore literal checks whether the value of pick list field is equal to a string literal. அப்படினா என்ன அர்த்தம்? Actually pick list field வந்து equal to string level சொல்றாங்க. whether ஒரே நிமிஷம் pick list field வந்து நம்ம ஸ்டேட்டஸ் சூஸ் பண்றோம், டெக்ஸ்ட் வந்து லிட்டரலா பண்றோமா? புரியலங்க, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அந்த அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப சினாரியோ விட்டுருங்க. ரைட் சைடுல சின்டாக்ஸ் கீழ படிச்சீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அதுல என்ன போட்டு இது எதுக்காக இது பண்ண போட்டிருக்குன்னா, the value of pick list field வந்து equals to string level இருந்தா யூஸ் பண்றதுக்கு பதிலா சொல்லுதல்ல. சாரி. கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க சரிங்களா. சோ இந்த is pick list value அப்படின்றக்க அதுல pick list field is pick list value of pick list field இருக்கிற இடத்துல ஸ்டேட்டஸ்னு போட்டுறணும். ஓகே அப்புறம் அந்த இடத்துல எஸ்கலேட்டட்னு போட்டுறணும் within quotesல. ஓகே ஸ்டேட்டஸ்ன்றத பிக் லிஸ்ட் ஃபீல்டு, அதாவது இந்த ஸ்டேட்டஸ்ன்ற பிக் லிஸ்ட் ஃபீல்டோட வேல்யூ வந்து எஸ்கலேட்டடானு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் சரிங்களா. சோ ஃபார்முலால நீங்க பிக் லிஸ்ட் வேல்யூ போட்டிருக்கீங்கல்ல, அதுல பிக் லிஸ்ட் ஃபீல்டுக்கு பதிலா ஸ்டேட்டஸ்ன்றத இன்சர்ட் பண்ணிருங்க. யா டெலிட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்னு போட்டுருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சார்ஜர் போட்டுறேன். ஓகேங்க. ரெண்டு பேரும் அடி வாங்க போறீங்க. மியூட்ல நார்மல் பின் சார்ஜருங்க. நார்மல் பின் சார்ஜர். ஓகே சேல்ஸ் ஃபோர்ஸ் போயிடுங்க. ஸோ இப்ப இந்த பிக் லிஸ்ட் இருக்கிற இடத்துல பிக் லிஸ்ட் ஃபீல்டுக்கெல்லாம் வந்து நீங்க வித்தின் கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஸ்டேட்டஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வித்தின் கோட்ஸை எடுத்துருங்க. அதாவது ஃபீல்டு எது இதெல்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கோ அதுக்கு தேவையில்ல. அந்த ஃபீல்டோட வேல்யூக்கு தான் இது வந்து தேவை, வித்தின் கோட்ஸ் தேவை. இப்ப டெக்ஸ்ட் லிட்டரலுக்கு பதிலா வித்தின் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்ல என்ன பண்ணிடுங்க, எஸ்கலேட்டட். இங்க எஸ்கலேட்டடுக்கு என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ உங்க ரெக்கார்டுல, எஸ்கலேட்டட் வந்து இ கேபிட்டல்ல இருந்தா இ கேபிட்டல் இல்லைன்னா இந்த லிஸ்ட் வேல்யூவை அப்படியே மொத்தமா எல்லாத்தோடையும் சேர்த்து கட் பண்ணி எங்க போடணும்னா
இஃப்க்குள்ள ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட்னு செக் பண்றீங்களா அதுக்குள்ள. ஓகே, எது எடுத்து இதுக்குள்ள போடணும் சொன்னீங்க? இஃப்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஓகே முன்னாடி என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட்னு இருக்கா? அது ஆமா எரர் அடிச்சு சொல்லிட்டு தானே இங்க இது வந்தோம். அதனால ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட்னு இஃப்க்குள்ள இருக்கா? அதை முதல்ல டெலீட் பண்ணுங்க. ஓகே ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கலேட்டட் மட்டும் ஏன் கிடைச்சிட்டு டெலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இஸ் கொடுங்க. எஸ்கலேட்டட் மட்டும் டெலீட் பண்ணவா? ஈக்குவல்ஸ் டு ஓகே. இப்போ அந்த இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ அப்படியே மொத்தமா காப்பி பண்ணி இதுல போடுங்க. கமாவை எதுக்குங்க தூக்குறீங்க? கமா வந்து சின்டாக்ஸ்ல இருக்கிறதுங்க, அதை நம்ம தூக்கவே முடியாதுங்க. ஓகே கமா முன்னாடி இதை பேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே கர்சரை கமா முன்னாடி வச்சுட்டு அது இருந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கன்றேன். இது என்ன பண்றீங்க? எதுக்கு அதெல்லாம் எதுக்கிட்ட போறீங்க? கமாக்கு முன்னாடி கர்சர் வைங்க. இஃப்க்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் கர்சர் வைங்க. ஓகே கர்சர் அங்க தான் வச்சிருக்கேன். சரி, இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ ஸ்டேட்டஸ் கமா எஸ்கலேட்டட் கட் பண்ணிட்டு இதுக்குள்ள போடுங்க. ஓகேங்க அவ்வளவுதான். அதை அப்படியே கட் பண்ணி இந்த கமாக்கு முன்னாடி போடுங்க. அவ்வளவுதான். ஓகே, இதை பில்ட் பண்ணுவீங்களா? கட்டுனா கட் பண்ணிடுங்க, அப்படியே ஈஸியா இருக்கும். தனியா வந்து ஓகே, அவ்வளவுதாங்க. சரிங்களா, புரிஞ்சா? இப்போ இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்டேட்டஸ்ன்ற பிக் லிஸ்டோட வேல்யூ வந்து எஸ்கலேட்டடா இருக்கான்னு பாக்குறோம். இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? ஹைன்னு செட் பண்றோம், இல்லைன்னா லோன்னு செட் பண்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்ப கீழே செக்ஸ் அண்ட் டேக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. ஒரே நிமிஷம் ஓகே ஸ்டேட்டஸ் காமிது கொடுக்கல. எரர் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. சரிங்களா, சோ இப்போ சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணுங்க. கேஸ் ரெக்கார்டு உள்ளார போயிட்டு ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட்னு மாத்துங்க. அப்புறம் ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப்ல என்ன வருது அப்படின்றது பாருங்க. ஓகே ஓகேங்க ஹைன்னு வந்திருக்கு. ப்ரையாரிட்டி எஃப் வந்து ஹைன்னு மாறிடுச்சு. சரி, இப்போ ஸ்டேட்டஸை வேற ஏதாவது மாத்துங்க. எஸ்கலேட்டட் தவிர்த்து வேற ஏதாவது வைங்க. ஓகேங்க லோன் வந்திருக்குங்க. ஓகே, இதே இதை ஓவர் ஆர்டர் பண்ணிட்டா அங்க ஆல்ரெடி வந்து ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. அது எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா ப்ரையாரிட்டி அதான் வச்சுக்கோ. அது எஸ்கலேட்டட் இல்லைன்னா ஒண்ணு. சரிங்களா, இதே வந்து ஊபர் ஆர்டர்ல பண்ணுங்க. சாரி, ஸ்விக்கி ஆர்டர்ல பண்ணுங்க. ஓகே, சரி ஓகேங்க. ஸ்விக்கி ஆர்டர்ல பண்ணுங்க. ஓகே, ஸ்விக்கி ஆர்டர்ல ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணுங்க. ஏதாவது ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க. ஐ திங்க் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா ப்ரையாரிட்டி ஹைன்னு செட் பண்ண போறீங்க. ஃபார்முலா நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸ் இருக்கு, இருங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது. ஸ்டேட்டஸ்ல எஸ்கலேட்டட் ஓகே இருக்குங்க. சரிங்களா, இப்போ அது இது நீங்களே பண்ணுங்க. பழைய ஃபார்முலாவை பார்க்காம பண்ணுங்க. ஓகே சரி ஓகேங்க. பண்ணிட்டு
Status. Text. என்ன மிஸ்ஸிங்க? கமா பண்ணுமா? இல்லை கமாங்க இல்லையே. எங்க இது எரர் அடிக்குது. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியல எனக்கு. ஸ்டேட்டஸ் கமா எஸ்கலேட்டட் போட்டுச்சு. ஸோ வெறும் ஸ்ட்ரிக்ட் லிஸ்ட் வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும் சொல்லுங்க. இஃப்க்குள்ள போடணும்ல. இஃப் தானே முக்கியம். ஓ சரி சரி இருங்க நான் ஏன் இங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா பிக் இந்த ஸ்டேட்டஸ்ன்றது வந்து பிக் லிஸ்ட் நார்மலா டெக்ஸ்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக மட்டும் தான் வந்து இந்த இடத்துல நம்ம இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணோம். லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு பதிலா அதை லாஜிக்கல் டெஸ்ட்டை தூக்கிட்டு இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுருங்க கமா எஸ்கலேட்டட். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நம்ம இது நம்ம பண்ணிட்டோம். இந்த இதுல வந்து நம்ம ஈஸ்ட் லாஜிக்கல் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுமா? லாஜிக்கல் டெஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்க. ஓகேங்க. அவ்வளவுதான். இப்போ அந்தந்த இடத்துக்கு என்ன போடணுமோ அதை போட்டுருங்க. அவ்வளவுதான்.
status does not exist. Check spelling. Status. Field status does not exist னு வருதுங்க. இல்லைங்க, உங்க ஊபர் ஆர்டர், ஐ மீன் ஸ்விக்கி ஆர்டர்லயோ ஊபர் கேப்லயோ எந்த ஆப்ஜெக்ட்ல பண்றீங்களோ அதுல இருக்கிற ஆர்டர் ஸ்டேட்டஸ்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்றத போடுங்க. அங்க ஸ்டேட்டஸ் ஃபீல்டு என்ன பேர்ல இருக்கோ அதை போடுங்க. இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்து போடுங்க. எங்க நீங்க டைப் எடுக்கிறீங்க, என்னங்க பண்றீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்து தான் இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே யூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, டைப் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நான் அப்படி கொடுக்குறேங்க. ஸ்விக்கியோட ஃபீல்டு பேர்லாம் டைப் அடிக்கணும், இன்சர்ட் தான் பண்ணணும். ஓகேங்க, இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளோதான், முடிச்சு. சூப்பர். செக் பண்ணி பாருங்க. சின்டெக்ஸ் எரர் இல்லைங்க. ஓகே, ஃபீல்டு வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஒரே நிமிஷம். ஓகேங்க, இது எஸ்கலேட்டர் கொடுத்தா ஹைன்னு வருது. எஸ்கலேட்டர்னு கொடுத்தா ப்ரையாரிட்டி என்னன்னு இருக்கு? ஹைன்னு வருது. ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப். எங்க இருக்கு காட்டுங்க. ப்ரையாரிட்டி அண்டர்ஸ்கோர் எஃப் எங்க இருக்கு? ஓகே, சரி. இப்போ வேற மாத்துங்க ஸ்டேட்டஸ், ஆர்டர் ஸ்டேட்டஸ் வேற மாத்துங்க. ப்ரையாரிட்டி அவ்வளவுதான். சூப்பருங்க. ஸோ டன். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ அடுத்த ஃபார்முலாக்கு போகலாமா? இது புரிஞ்சுச்சா? இது நல்லா புரிஞ்சுதுங்க. இது ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க அட்மின் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டெவலப்பர் பண்ண வேண்டிய வேலையை நம்ம கோடே இல்லாம பண்றோம். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கோட் அடிக்கிற மாதிரி வரும். ஓகே, சரியா? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க கோடிங் சொல்லி தர மாட்டீங்களா? உங்களுக்கு அது ஏதாச்சும் சொல்லி தர ஐடியா இருக்கா? இல்ல, நான் டெவலப்மெண்ட் நான் எடுக்க மாட்டேன். நான் அட்மினும் கன்சல்டன்ட்டும் எடுப்பேன். டெவலப்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் அன்னைக்கே சொன்னீங்க. ஓகே, கன்சல்டன்ட் நான் எடுப்பேன், டெவலப்மெண்ட் நான் எடுக்க மாட்டேன். டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய படிச்சுட்டே இருக்கணும் நீங்க. ப்ளஸ் 2வது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து பழைய காலத்து டெவலப்பர், இந்த டெவலப்மெண்ட் எனக்கு தெரியாது, கத்துக்கல நான் அதை. ஸோ கத்துக்கிற நீடும் கன்சல்டன்ட்ல இருந்து நல்லா அப்படியே ஓடிட்டு இருக்க வண்டி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு, டிஸ்கவுண்ட் பார்த்தாச்சு. அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லி தரணும். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? ஒரே செகண்ட் யோசிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுலயே கொஞ்சம் மேல போங்க, ஸ்க்ரீன்ல கொஞ்சம் மேல போங்க, கொஞ்சம் கீழே வாங்க, கீழே வாங்க.
இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் மாறிச்சுனாலே இப்ப என்ன பண்றோம், ப்ரையாரிட்டி ஹைன்னு மாத்திடுறோம். கரெக்டா? ஆமா. யா. பதிலா எனக்கு இந்த டோட்டல் ஆர்டர் வேல்யூன்னு ஒரு ஃபீல்ட் இருக்கா, அது வந்து ஒரு $300 மேல இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் ஆகும்போது மட்டும்தான் இப்ப ப்ரையாரிட்டி ஹைன்னு மாத்தணும். ஓகே, புரியுதா? டோட்டல் ஆர்டர் வேல்யூ $300 இருக்கணும், $300 மேல இருக்கணும், பிளஸ் ஆர்டர் வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னா மட்டும்தான் மாத்தணும். சும்மா எல்லாருமே ஆர்டர் ஒரு சும்மா $10 ஒரு ஆர்டரை போட்டு அதை எஸ்கலேட் பண்ணி விட்டா நாங்க ப்ரையாரிட்டி ஹைன்னு மாத்தினா எனக்கு தான் லாஸ் பிசினஸ். ஓகே, அது வந்து $300 மேல இருந்தா அதுதான் மாத்துவேன். நீங்க என்ன வேணா எஸ்கலேட் பண்ணிக்கோங்க, $300 மேல நீங்க எனக்கு வியாபாரம் கொடுத்தாதான் நான் ஹைன்னு மாத்த போறேன். ஓகே, அந்த மாதிரி மாத்த முடியுமா உங்களால? நீங்க சொல்றீங்களா? பழைய கண்டிஷனோட முன்னாடி கண்டிஷன் என்ன போட்டிருந்தீங்க, ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருக்கான்னு பாத்தீங்க பிக் லிஸ்ட் வேல்யூ வச்சு, அதோட சேர்த்து இன்னொரு கண்டிஷன் போடணும், அதுக்குள்ளேயே இன்னொரு கண்டிஷன் போடணும். ஓகே, டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்துட்டு $300. ஓகே சரி, ஓகே, நானே சொல்றேன் எப்படி பண்ணணும்னு, ஏன்னா டைம் 10 minutes தான் இருக்கு. ஓகே, நம்ம கடைசியா போட்டோம்ல ஃபார்முலா சிட்டி ஆர்டர்ல, அதுக்குள்ள போயிடுங்க. இந்த ஃபார்முலாவை ஓபன் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா நம்ம எடிட் பண்ண போறோமா இல்ல வந்துட்டு அந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணு. சரி, ஓகே ஓகே. ஓகே, ஓகேங்க. எஸ். இப்போ இதுலயே வந்து எப்படி கண்டிஷன் சேர்க்கிறது, இஃப்ல எங்க இருக்கும் கண்டிஷன், இஃப்ல கண்டிஷன்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட். கரெக்டா? அந்த இஃப் இஸ் பிக் லிஸ்ட் வேல்யூ ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடான்னு பாக்குறோம். கரெக்டா? இப்போ அதோட இன்னொரு கண்டிஷன் சேர்க்கணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுங்க, இஃப்க்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பிராக்கெட்டுக்கு அப்புறம் கர்சரை வச்சுட்டு நான் சொல்றேன் நீங்க அப்படியே இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் இன்சர்ட் ஃபீல்ட். ஓகே, இன்சர்ட் ஃபீல்ட்ல என்ன பண்ணுங்க, டோட்டல் வேல்யூன்றது டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்சர்ட் கொடுத்துருங்க. இன்சர்ட் greater than சும்மா greater than சிம்பிள் அடிங்க. greater than 300 10 இல்ல greater than less than போடணும். சாரி, greater than 300. ஓகேங்க. இப்போ இந்த 300ம் அது greater than 300 இருக்கணும். 300 greater than 300 மட்டும் எஸ்கலேட்டட் ஆகணும், ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் ஆகணும். அண்ட் யூஸ் பண்ணும், அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ ரைட் சைடுல ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விடுங்க. ஓகே, இன்சர்ட் ஆபரேட்டர் கொடுங்க. இப்போ இன்சர்ட் ஆபரேட்டர் அண்டுன்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கும், சரிங்களா? அது யூஸ் பண்ணுங்க. கீழே அண்டுன்னு ஒன்று இருக்கா கீழே, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த காலேஜ்ல அண்டு ஆர்னா என்ன படிச்சிருக்கீங்களா? காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிச்சிருக்கோம். அண்டு ஆர் நாட். ஆமா. ஸோ அண்டுனா என்னன்னு ஞாபகம் இருக்கா? அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே. இப்ப ரெண்டு கண்டிஷன் இங்க இருக்கா? என்ன ரெண்டு கண்டிஷன் இருக்கு? ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட். ஓகேங்க, இல்ல ஓகேங்க, எனக்கு புரியுது. ஓகே ஓகே. சோ இந்த ரெண்டு நம்ம இது கொடுத்திருக்கோம் ரைட்டா, ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். ஆமா, ரெண்டுமே ட்ரூவா வந்து greater than 300 பிளஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டட். ஆமா, இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும்.
ஏதாச்சும் ஒன்னு ஃபால்ஸா இருந்தா கூட என்ன ஆகும்? இப்ப வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடு, ஆனா டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 100 ரூபாய் தான். அப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஹைன்னு மாறாது. இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ 300 கிரேட்டர் than 300, பட் ஆனா ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் இல்ல. அப்ப என்ன ஆகும்? அப்பயும் மாறாது. ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ரைட்? ஓகே. இப்போ இந்த ஃபார்முலாவை செக் அண்ட் டேக் கொடுத்து சேவ் பண்ணலாம். சரி, சேவ். ஆர்டர் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். எஸ்கலேட்டட். ஓகே. அண்ட் greater than 3 டோட்டல் ஆர்டர் வேல்யூ. டோட்டல் வேல்யூ தாங்க கொடுக்குறேங்க. கொடுங்க. ஓகேங்க. அப்ப priority மாறிச்சு, ஹைன்னு மாறிடுச்சு. இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ 350க்கு பதிலா வேற ஏதாவது கொடுங்க. less than 300 கொடுங்க. So priority low. சரிங்களா? ஓகே. இத இப்ப 350 ன்னு மாத்திட்டு ஸ்டேட்டஸை வேற ஏதாவது மாத்துங்க. ஸ்டேட்டஸ் வந்து ஓகே. ஓகே, இப்ப ஸ்டேட்டஸை வேற ஏதாவது மாத்துங்க. இப்போ லோன் மாறிடும். புரியுதா? லோன் இருக்கு. யா. ஓகே. இப்போ இது அப்படியே நான் ரிவர்ஸ்ல சொல்ல போறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து $300 மேல ஆர்டர் பண்ணாலே எனக்கு வந்து ப்ரையாரிட்டியை ஹைன்னு மாத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா $300 மேல ஆர்டர் பண்ணியிருந்தாலோ இல்ல அந்த ஆர்டரை வந்து கஸ்டமர் எஸ்கலேட் பண்ணிருந்தாலோ ப்ரையாரிட்டி ஹைன்னு மாத்தலாம். அப்ப என்ன யூஸ் பண்ணோம்னா அண்டுக்கு பதிலா ஆர் ஆபரேட்டரை மாத்திடணும். சோ புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து சொல்லுங்க, கிரைட்டீரியா என்ன சொன்னீங்க? இதுங்க, நம்ம 2 பேருமே ஆர்டர் போடுறோம். சரிங்களா? ஸ்விக்கி ஆர்டர் ஒண்ணு நம்ம 2 பேருமே பிளேஸ். ஓ, நீங்க வந்து அமௌண்ட் வந்து மோர் தென் $300 பிளேஸ் பண்றீங்க. ஓகே. அப்ப ஸ்விக்கி ஆர்டர் என்ன சொல்றான்? $100 மேல எவன் போட்டாலும் என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் அதை வந்து ஹைன்னு மாத்திருங்க அப்படின்றான். ஓகே. ரைட். இப்ப நான் வந்து இன்னொரு ஆர்டர் பிளேஸ் பண்றேன். நான் வந்து $300 கம்மியா தான் பண்றேன், ஆனா ஸ்டேட்டஸை எஸ்கலேட்டட்னு பண்ணிடுறேன். அப்ப ஸ்விக்கி கம்பெனி என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு கஸ்டமர் எஸ்கலேட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டரை, அதோட ப்ரையாரிட்டி ஹைன்னு மாத்திருங்க. சோ இது ரெண்டுத்துல எது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் either this one or that one. ஓகே. எது இருந்தாலுமே ஓகே. எது இருந்தாலுமே ப்ரையாரிட்டியை ஹைன்னு மாத்திரணும். அப்போ என்ன பண்ணோம்னா உங்க ஃபார்முலாக்குள்ள ஒரு நிமிஷம். அதே ஃபார்முலாவை போய் எடிட் பண்ணுங்க. ஓகேங்க, பண்றேன். இன்சர்ட் ஃபீல்ட் வந்து நம்ம கொடுத்து இதில் இன்சர்ட் ஃபீல்டில் சாரி இன்சர்ட் ஆப்ரேட்டரில் ஆர் வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஓகே, இந்த ஆர் கொடுத்துடணும். ரைட்டா? ஆமா, இந்த அண்டுக்கு பதிலா அதை டெலிட் பண்ணிட்டு ஆர்ன்னு மாத்திடணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்ப சேவ் பண்ணி ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா கூட என்ன ஆயிரும்? உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஹைன்னு மாறிடும். முன்னாடி கொடுத்த கண்டிஷன்ல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், ஆனா இதுல அப்படி கிடையாது. ஏதாவது ஒண்ணு ஆனாலே உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். சரி. ஹையா மாறிடுச்சுங்க. இது வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் கிச்சன் வச்சிருக்கேன். இது வந்து 330 கொடுத்தேன். ஓகே, ஹை மாறிடுச்சா? சரி, ஓகே.
லோ மார்ச். சரிங்களா? ஓகேங்க. அவ்வளவுதான்.